வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயிலுக்கு கீழே போகிற வழி தான். வாங்க உள்ள கோயிலை போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பூஜை சாமான்களை இங்கே வச்சுருப்பாங்க. வேணுங்கிறீங்க இங்கே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் கீழே கோயிலுக்கும் வாங்க போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடெலாம் கடைகள் இருக்குது. கீழே ஸ்டெப்ஸும் பாருங்கள், எல்லாம் வந்து கோயிலுக்கு போகிற வழி பாருங்கள். இங்கே எல்லாம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கோயில் எங்கே இருக்குன்னா பாருங்கள், இதுதான் கோயில். அங்கே இருக்குது, இதுதான் கோயில். வாங்க கோயிலுக்கிட்ட போய் பார்க்கலாம். தப்பக்குளம் மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி அதில் எதுவும் இல்லை. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி சின்ன கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. ஹலோ, நீ சொல்லுங்கம்மா. மூணு வருஷம் ஆமா ஏப்பா பேசுறேன். 3 வருஷம் நல்லா இருக்குண்ணா. गणगणपति कदंती वरवरशनिमेषः शुक्लांबरं शशिवर्णं राजाधिराजेश्वरी गणपति अखिलांडकोटि ब्रह्मांड ब्रह्मसुरते महामांगल्यमलैकण्डि कुलिते सर्वत साधके सकल कुटुंबं सकल आरोग्यं विद्य वीर्य दुलिहरुकं गाद्य धीमये कन्ये कुमार तन्नो प्रचोदयात् गणपति राजाधिराजेश्वरी गणपति अखिलांडकोटि ब्रह्मांड ब्रह्मच पार्वती आदि परशक्ति. இது சித்திரங்களை வாழ்ந்த இடம். இது எது நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி ஆகும். சரிங்க ஐயா. ஆமாம், நீங்கள் சித்திரை வாழ்ந்த இடம்ன்றாங்க. ஆமாம். அம்மா எப்படி உருவானாங்க? அது வந்து எப்படி உருவாக்கணும்னா அந்தோட மூலிகையிலே வந்து அது உருவாக்கிட்டாங்க. சரிங்க ஐயா. மூலிகையிலே வச்சு இப்போ இது சுபாயமா இது வந்து ஜனங்க இந்த எல்லைக்கு வராங்க. இந்த எல்லையில் வந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? என்ன பலன் கிடைக்குதுன்னா
அவங்க வந்து நினைக்கிற காரியம் வெற்றி ஆகும். வெற்றி ஆகும். அம்மாவுக்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க, வெண் பொங்கல் வைப்பாங்க. வச்சுட்டு நல்லபடியாக அம்மாவுக்கு இது துணியெல்லாம் மாட்டுவாங்க. மாட்டிட்டு அந்த சகல குடும்பம் சகல விஜய் ஆகிடும். இது 100% உறுதிங்களையா? உறுதி நல்லா நடக்கும். அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் எல்லாம் செலுத்திக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அது என்னங்கய்யா பிரச்சனைக்கு செலுத்திக்கிறாங்க? அது வந்து குடும்ப பிரச்சனை. அது வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. பிரசம் பண்ணாட்டி ஒன்னா சேரணும் பரிகாரம் பண்ணி பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. செஞ்சால் நிறைவேறும். அம்மா உத்தரவால நிறைவேறும். உத்தரவால் நிறைவேறும். சரிங்கய்யா, அது சொல்றது உண்மை. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்த்தெல்லாம் கட்டிக்கிறாங்க இல்லைங்கய்யா? தாய்த்து கட்டணும்னா பணத்தை ஏமாத்திட்டு போகிறான். சரிங்கய்யா. அதுக்கு வந்து கட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை வாங்கிட்டு போனோம்னா ஏமாத்திடுறான். அதனால் அதை கட்டுறது. குடும்பம் பிரிஞ்சு போயிடுது. அதனால நிலத்த பிரச்சனைக்கு கட்டுறாங்க. கட்டினா நிறைவேற்றினாலுக்கு அம்மாவுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு பொங்கல் வைக்கலாம், பொங்கல் சாத்தலாம், ஒரு பட்டு சாத்தலாம், ஒரு கடா வெட்டலாம். ஆமாம். என் பேர் ஜானகி. நான் வடமதுரை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு டைம். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். அப்போ வந்து என் பொண்ணு பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்ததுனால ரொம்ப வருத்தத்தோடு இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்து அம்மன்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காரியம் எனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ 2வது டைமாக வந்திருக்கேன். அடுத்த கோரிக்கையை வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். அது நிறைவேறிச்சுன்னா நான் அம்மனுக்கு வந்து பட்டு எடுத்து சாத்துட்டோம்னு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு போனாலும் அவங்க மூலியமாக அவங்க கணவன் துணி மனைவி துணியை கொண்டு வந்து போட்டு ஒரு பூஜை பண்ணி வச்சுட்டு போனாலும் அவங்க திரும்ப வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நம்பிக்கையில் ஜனங்க இங்கே வந்து நிறையா வந்துட்டு போகிறாங்க. தொழில் பிரச்சனை, பங்காளிய பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே தீர்வு கொடுக்குது இந்த அம்மா. அதனால் இந்த அம்மாவை நம்பிக்கை வந்து எல்லாம் வேண்டிட்டு போகிறது திருப்தியாக மனசுக்கு நல்லாவும் இருக்குது. யாராக இருந்தாலும் பிரச்சனை உள்ளவங்க இங்கே வந்துட்டு போகிறது நல்லாயிருக்கும். அது